ஒருத்தன் டெய்லி தான் தாயை போட்டு அடிப்பான். எனக்கு தண்ணி அடிக்கணும், காசு கொடு, காசு கொடுன்னு. அந்த அம்மாவும் இருக்கிற நகையெல்லாம் ஒன்று ஒன்றா கொடுத்து எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிட்டான். காசு இல்லாமல் அடித்தான், எனக்கு காசு கொடுன்னு. அது சரின்னு வேலைக்கு போய் பிள்ளைக்காக டெய்லி கிடைக்கிற சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது. என்ன அப்பையும் அடிச்சுக்கிட்டே இருந்தான் அம்மாவை, இன்னும் காசு கொடுன்னு. ஊர் மக்கள் பார்த்தாங்க, இவன் என்ன அம்மாவை காசை வாங்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கானே, எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு போனாங்க. அந்த அம்மா தடுத்து, என் பையனை அடிக்காதீங்க யாருன்னு. சரி, என்னைக்காச்சும் அடிக்கிறான்னு சொல்லட்டும், அன்றைக்கி பார்த்துக்கோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் அழுவ ஆரம்பிச்சிட்டு அந்த அம்மா. எல்லோரும் கூட இருந்தாங்க, ஏம்மா உன் பையனை அடிக்கிறானா சொல்லுங்கள், உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். இல்லை அடிக்காதீங்க, இது நாள் வரைக்கும் அவன் என்னை அடித்தப்போ வலிக்குது, இப்போ அடிக்கும்போது எனக்கு வலிக்கலை. என் பையலுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு உடம்புல பலமே இல்லைன்னுச்சு. அதுதான் ஒரு தாயின் பெருமை. வள்ளுவர் தந்தை மகனுக்கு காட்டும் கடமையெல்லாம் நிறையா சொல்லியிருக்காரு. தாயை